கிராமப்புற பகுதியில் இருந்து வருகின்ற எம் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகாமலும் அம்மாணவர்களை கொண்டு கிராமப்புறங்களில் உள்ள மக்களை திருத்துவதற்கு பள்ளியின் சார்பாக போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு செயல்பாடுகளை பள்ளியளவில் சிறப்பாக நடத்தி வருகிறோம். என்னிடம் சொல்லி வந்தாள், அப்பா, உன் குருதியே என் உயிரானது, உன் மூச்சு காற்றே நான் சுவாசிக்கும் என் வாழ்க்கையானது. இறுக பற்றி கொண்டேன் உன் கால்களை. நீ வேலைக்கு செல்லும் வேளையில், நீ வீடு திரும்பும் வரை என் கண்கள் உன்னை தேடுமே. பாழாய் போன இந்த உலகத்திலே அப்பா, நீயும் அடிமையானாய் குடி பழக்கத்திற்கு. சம்பாதித்த காசு செலவாகி தள்ளாடி நீ வீட்டிற்கு வர உன்னை எதிர்பார்த்த என் கண்களும் குளமாகி விட்டது. தினமும் அம்மாவை அடிப்பாய், என்னை அணைப்பாய். இருப்பினும் உன் மீது வெறுப்பு தான் வந்தது. நினைத்து பார்க்கின்றேன் அந்த நினைவுகளை எல்லாம். அப்பா, நீ இல்லா இந்த நேரத்தில் நான் இன்று அனாதையானேன் என் அப்பாவின் குடி பழக்கத்தால். நன்றி. ஒளி வீச காத்துக் கொண்டிருக்கும் காளையர்களே, கண்ணியர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி என தலைவரங்கி உரையை தொடங்குகிறேன். நான் டாஸ் எடுத்துக்கொண்ட தலைப்பு விழிப்புணர்வு. இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை போதை பழக்கமாகும். இன்று சமுதாயத்தில் அனைவரும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகின்றன. மனித மனதை சிதைத்து மனித இனத்தை அளிக்கும் அபாயகரமான வேலையை செய்வதே போதை. போதை போதை மரணத்தின் பாதை என்பதனை தெரியாமல் போதைப் பொருட்களை பொழுதுபோக்கிற்காக உட்கொள்கின்றன. மதுபானம், புகையிலை, ஆபின், கஞ்சா, பான் மசாலா போன்ற மனிதனை அளிக்கும் போதைப் பொருட்கள் பல. போதை நாம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை. இளம் வயதிலே போதைப் பொருட்கள் உட்கொள்வதால் அவர்கள் நாளடைவில் வாழ முடியாத சூழல் ஏற்படுகின்றன. போதைப் பொருள் இதனால் அவர்களின் எதிர்காலமும் நாட்டின் எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் நாள் சர்வதேச போதை ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. போதை நம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை. ஒரு நாட்டை திட்டமிட்டு நசுக்கிட ஏவிவிடப்படும் ஆயுதமே போதைப் பொருளாகும். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதை அடியோடு அழிக்க வேண்டும். போதைப் பொருட்களை தவிர்ப்போம், இல்லையே சமுதாயத்தை காப்போம், போதையற்ற நாடாக்குவோம். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்துவது மட்டுமின்றி தொடர்ந்து மாணவர்களுக்கு அரசு மருத்துவர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. விழிப்புணர்வு 100% இல்ல, 200% நீ விழிப்புணர்வு பெறணும். அதுக்கு தான் அந்த பயிற்சி. புரியும் நினைக்கிறேன். ஆகையால் போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லா வகையிலையும் சரி, உடல் பாதிப்பு, உள்ள பாதிப்பு, மனநலம் பாதிப்பு அடைஞ்சிடும், குடும்பமே பாதிக்கப்பட்டுவிடும். தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வரவேற்புரை மற்றும் தலைமுறை ஏற்று தலைமுறை கொடுத்து அமர்ந்திருக்கிற தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் டாக்டர் புண்ணியவதி. நான் அரசு மருத்துவமனை பூதலூரில் சித்த மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய முறை நான் உங்கள் ஸ்கூலுக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். யோகாலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு சிறப்பு தலைப்பில் போதை பொருட்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பில் பேச போதை பொருள் அப்படின்னா, போதைன்னா என்ன? இன்டாக்சிகேஷன். நம்மளுடைய சுய நினைவில் இல்லாதபடிக்கு, நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டில் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய மூளையை, நம்மளுடைய உள்ளுறுப்புகளை, நம்மளுடைய தசைகளை அது இலக்கி மயக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அதுதான் போதைன்ற நிலைமை. அந்த போதைக்கு கொண்டு போற பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். போதை பொருட்கள் அப்படின்றது நம்மளுடைய மூளைய, நம்மளுடைய உள்ளுறுப்புகளை ஒரு மயக்க நிலைமைக்கு கொண்டு போய் நம்மளுடைய பிஹேவியர்ல சேஞ்சஸை கொண்டு வரும்.
சரியா? நம்மளால நார்மலா செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியாது. நம்மளுடைய சுய நினைவை நம்ம இழந்துருவோம். அந்த புகாலும் சாராயம், கஞ்சா இதெல்லாம் தான் வந்து போதைப் பொருள். புகையிலையெல்லாம் வந்து போதைப் பொருள் இல்லைன்னு ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. ஆனா தொடர்ந்து நிக்கோட்டின் எடுக்கிறதும் அதுவும் ஒரு வகையான போதை தான். சாதாரண ஒரு சாக்லேட், இப்ப கூலிப்புன்னு சொல்லி நிறைய சாக்லேட்லாம் நீங்க வாங்கி சாப்பிடுறீங்களா? இல்லையா? நல்ல பசங்க நீங்கெல்லாம். சரி, இந்த மாதிரி சாக்லேட் வடிவில் கூட போதைப் பொருட்கள் கொடுக்கப்படுகிறதா? மாணவர்களுடைய அவங்களுடைய கல்வி தரத்தை, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை குலைக்கும்படியா, நாசமாக்கும்படியா சமூக விரோதிகள் நிறைய பேர் இந்த மாதிரி செயல்படுறாங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசும் ஒவ்வொரு பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர்களும் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி உங்க வாழ்க்கையில நீங்க மேம்படணும், ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகணும், போதைப் பொருட்களும் அதனால வருகிற விளைவுகளை பத்தி தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? நீங்க ஸ்கூல்ல இருந்து உங்க சின்ன வயசுலயே ஒரு விஷயத்த கத்துக்கும் போது அது உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னொன்னு, நீங்க போய் உங்களை சார்ந்த, உங்க குடும்பங்களை சார்ந்த, உங்க கிராமங்களை சார்ந்த மக்களிடத்துல இப்படிப்பட்ட விழிப்புணர்வை உங்க மூலமா ஈஸியா கொண்டு போகலாம். ஒரு கிராமத்துல ஒரு மீட்டிங் போட்டு இப்படி நம்மளால பேச முடியாது, அது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நீங்க போய் உங்க வீடுகள்ல பேசும்போது, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசும்போது அதை அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இப்ப போதைப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம சொன்னோம். இது வந்து எப்படி அடிக்ட் ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் தொடர்ந்து நம்ம எடுக்கும் போது, அடிக்கடி எடுக்கும் போது அந்த பொருள் இல்லாம நம்மளால செயல்பட முடியாது. ஈவன் நம்மளுடைய இந்த சோசியல் மீடியா கூட நம்மள எல்லாத்தையும் ஒரு போதைக்குள்ள கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. போன் இல்லாம நம்மளால இருக்க முடியல, ஒரு ஸ்கிரீன் பார்க்காம நம்மளால இருக்கவே முடியல. அந்த சூழ்நிலைகளையுமே மாணவர்களாகிய நீங்க வந்து தவிர்க்கணும். அதுவும் ஒரு வகையான போதைத்தனம் தான். சரியா? இந்த நேரத்துல நான் சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மொபைல்னால வீணா போற நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அதுல இருந்தும் நீங்க முற்றிலுமா விடுபடணும். இப்ப வந்து போதைப் பொருட்கள்னால வர விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான விளைவுகள் இருக்கு. ஒண்ணு, நம்மளுடைய சரீரத்துல வர விளைவுகள். சரியா? பிசிக்கலான ஆர்கன்ஸ்ல வர்றது. சார் ஆல்ரெடி நிறைய கவர் பண்ணாரு. பிரெயின் முதல்ல போய் அது பிரெயின் செல்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. அது வந்து சிந்திக்கிற திறனை இழக்க செஞ்சிடும். சரியா? ஒரு மயக்க நிலைமைக்கு கொண்டு போயிடும், சுய நினைவை இழக்க செஞ்சிடும். ஸோ குடிச்சவங்களை பார்த்துருக்கீங்களா? போதைப் பொருள் போட்டவங்க அவங்க சுய நினைவில் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியாது. ஈவன் அவங்களோட ட்ரெஸ் கலந்து விழுந்தா கூட அவங்களுக்கு தெரியாது. சரியா? அது வந்துட்டு அடுத்த லெவல் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். இப்ப பிசிக்கல் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிரெயின்ல அது பாதிப்பை உண்டாக்குது. அடுத்ததா லங்ஸ்ல அது பாதிப்பை உண்டாக்குது. போதைப் பள்ளி அளவில் சிறந்த விழிப்புணர்வு பணிக்கான விருதுகள். முதலாவதாக முதல் விருதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை ஆசிரியர் திரு ஆரோக்கியசாமி அவர்களையும் மாணவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் காசோலை, வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தஞ்சாவூர் பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வெற்றி கோப்பையை வழங்குகிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகள், மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், பாராட்டுதலோடு எங்கள் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாட்டை படைக்க எங்களின் பயணம் இனிதே தொடர்கிறது.